A total lunar eclipse is happening in the sky today. Due to this, Tirupati and many major temples in Tamil Nadu are closed. People can watch this rare event in the evening. இன்று வானில் முழு சந்திர கிரகணம் நிகழ்கிறது. இதன் காரணமாக திருப்பதி மற்றும் தமிழகத்தின் பல முக்கிய கோவில்கள் மூடப்பட்டுள்ளன. இந்த அரிய நிகழ்வை மக்கள் மாலையில் கண்டு களிக்கலாம். Senior Congress leader P. Chidambaram and Chief Minister M.K. Stalin discussed seat sharing. Both parties are trying hard to reach a decision for the upcoming assembly elections. காங்கிரஸ் மூத்த தலைவர் பி. சிதம்பரம் முதலமைச்சர் M.K. ஸ்டாலின் ஐ சந்தித்து தொகுதி பங்கீடு குறித்து ஆலோசனை நடத்தினார். வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தல்களுக்கான முடிவை எட்டுவதில் இரு கட்சிகளும் தீவிரமாக முயன்று வருகின்றன. The price of ornamental gold has decreased in Chennai today. Gold is selling lower by 80 rupees per sovereign. இன்று சென்னையில் தங்கத்தின் விலை குறைந்துள்ளது. ஒரு சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்த தங்கம் விற்பனையாகிறது. India has expressed concern as war tension increases in West Asia. The foreign ministry is taking steps to ensure the safety of Indians there. Many flights have been cancelled. மேற்கு ஆசியாவில் போர் பதற்றம் அதிகரித்து வருவதால் இந்தியா கவலை தெரிவித்துள்ளது. அங்குள்ள இந்தியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளை வெளியுறவு அமைச்சகம் மேற்கொண்டு வருகிறது. பல விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. The Ministry of Defense has signed a deal to buy new helicopters and missiles for the Indian Navy. This is expected to further strengthen India's maritime security. இந்திய கடற்படைக்காக புதிய ஹெலிகாப்டர்கள் மற்றும் ஏவுகணைகள் வாங்குவதற்கான ஒப்பந்தத்தில் பாதுகாப்பு அமைச்சகம் கையெழுத்திட்டுள்ளது. இது இந்தியாவின் கடல்சார் பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. Technical education was discussed at the Think Edu conclave held in Chennai. Experts said that the future education system will be completely different from the method used today. சென்னையில் நடைபெற்ற திங்க் எடு கான்க்ளேவில் தொழில்நுட்ப கல்வி குறித்து விவாதிக்கப்பட்டது. இன்றைய கல்வி முறையிலிருந்து எதிர்கால கல்வி முறை முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கும் என வல்லுநர்கள் தெரிவித்தனர். Indian player Lakshya Sen won in the All England Open badminton tournament. He defeated the world's top Chinese player Shi Yuqian, moved to the next round. இந்திய வீரர் லக்ஷ்ய சேன் ஆல் இங்கிலாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் வெற்றி பெற்றுள்ளார். உலகின் முன்னணி சீன வீரரான ஷி யூ கியூயை தோற்கடித்து அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். Liverpool lost 1-2 to last-place Wolves in the Premier League. Meanwhile, Atletico Madrid reached the Copa del Rey final on aggregate, despite a 0-3 loss to Barcelona today. பிரீமியர் லீக்கில் கடைசி இடத்தில் உள்ள வுல்வ்ஸ் அணியிடம் லிவர்பூல் 1-2 வரை என்ற கோல் கணக்கில் தோல்வியடைந்தது. இதற்கிடையில் அட்லெட்டிகோ மெட்ரிட் அணி இன்று பார்சிலோனாவிடம் 0-3 வரை என்ற கோல் கணக்கில் தோல்வியடைந்த போதிலும் ஒட்டுமொத்த கணக்கில் கோப்பா டெல் ரே இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது.